டிஎன்டெட் 2023ல் 3/2/2023 மார்னிங் இதை பார்க்குறோம். சைக்காலஜி. அறிவுசார் வளர்ச்சி என்பது டேஸ் அறிவு வளர்ச்சி. 2வது கொஸ்டின், அனுபவத்தின் விளைவாய் புதிய நடத்தையை அடைதல் கற்றல் எனப்படும் என்று கூறியவர் ஹென்றி பி. ஸ்மித். கையாளக்கூடிய மாறிலிகள் இவ்வாறு அழைக்கப்படுகிறது: தனித்த மாறி. 4th கொஸ்டின், ஆளுமையை அளவிடும் நுட்ப முறையை எதில் பயன்படுத்தவில்லை? தர அளவுகோலில் பயன்படுத்தவில்லை. ஃபீல் என்பவரது கூற்றுப்படி கல்வி உளவியல் என்பது டேஸ் கல்வி அறிவியல். 6வது கொஸ்டின், ஒரு தனி மனிதனின் உடல் வளர்ச்சியையும் மற்ற வளர்ச்சியை நிலைநிறுத்துவது மரபு மற்றும் சுற்றுப்புறம். 7வது கொஸ்டின், ஒரு மனிதன் 2 செயல் நோக்கங்களான சுயநல முனைப்பு மற்றும் பொதுநல முனைப்பு முதலில் முன்மொழிந்தவர் யார்? ஹட்சன். கல்வி உளவியலில் 3 முக்கிய குவிய பகுதிகளாக விளங்குபவை: கற்பவர், கற்றல் செயல்முறை, கற்றல் சூழல். 8th கொஸ்டின், தூண்டலின்றி புலன்காட்சியை பெறுவது பொய் புலன்காட்சி. 10th, புறவய தீர்வின் வினாவின் வாய்ப்பு வகைக்கான எடுத்துக்காட்டு அங்கீகரித்தல். 11th கொஸ்டின், தன் நிறைவை உணர்தல் டேஸ் வகையான தேவையாகும். சமூக உள சார்ந்த டேஸ் முக்கிய பேச்சு குறைபாடு. இதில் குழந்தையானது சரியாக உச்சரிக்க இயலாமல் போகும். விரைந்தொழித்தல். வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் செயல்முறையானது நடைபெறுவது டேஸ் வாழ்நாள் முழுவதும். 14 கொஸ்டின், மனவளர்ச்சி கட்டுப்படுத்துவதற்கான சிறந்த முறை நிலைமாற்றம். 15 கொஸ்டின், சுயகருத்து என்ற வார்த்தை யாரால் முன்மொழியப்பட்டது? லெக்கி. 16 கொஸ்டின், குற்றம் சார்ந்த அண்டையர்கள் மனநோய் ஏற்படுவதற்கு ஓர் டேஸ் காரணியாக கருதப்படுகிறது? சமூக காரணியாக கருதப்படுகிறது. 17 டேஸ் என்பது குவியும் அல்ல விரியும் அல்ல மற்றும் இந்த 2 கூறுகளையும் கொண்டது சிந்தித்தல். 18வது கொஸ்டின், விரிந்த சிந்தனை எதற்கு வழிவகுக்கும்? புதிய படைப்புகள் மற்றும் கண்டுபிடிப்புகள். 19வது கொஸ்டின், நமது தற்போதைய எண்ணங்கள் நாம் எதை பற்றி நினைக்கிறோமோ அல்லது அனுபவிக்கிறோமோ ஆகியவற்றை உள்ளடக்கியது. உணர்வுள்ளவர் டேஸ் அகக்காட்சியை டேஸாக புரிந்து கொள்ளலாம். திடீர் சிந்தனை எழுச்சி. பரிசோதனை என்பது டேஸ் உற்றுநோக்கு ஆகும். கட்டுப்படுத்தப்பட்ட. 22 கொஸ்டின், மனமுறிவுக்கு வலுத்தாக்குதல் ஒரு முக்கிய காரணமாகும் என்று கூறியவர் டாலர். டேஸை பயன்படுத்தி குருட்டு மனப்பாடத்தை தவிர்க்க முடியும். கற்பித்தல் உதவிகள். டேஸ் அறையினுள் உள்ள அனைத்து பொருட்களையும் உட்கருகிற ஒருவரின் திறன் கவனவீச்சு. 25th கொஸ்டின், பிரச்சினைகளுக்கான தீர்வு என்பதற்கு உதாரணம் உள்ளொளி வழி கற்றல். 26வது கொஸ்டின், ஒரு மனிதனின் நாட்டமானது குறிப்பிட்ட தருணங்களில் சார்ந்திருப்பது மரபு மற்றும் சூழ்நிலை. 27வது கொஸ்டின், குமர பருவத்தின் மனவளர்ச்சி இடையூறுகளை சமநிலைப்படுத்தும் உதவும் வழி தனிநபர் வழிகாட்டல். 28வது கொஸ்டின், டேஸ் ஒரு குழந்தையை உள்ளொளி இல்லாத போது அதன் காரணம் அறிந்து இவ்வாறு தொடர்கிறது: முயன்று கற்றல். நெறிப்புரல் குழந்தை